ஹாய் கைஸ், நான் வேலு. என்னடா வழக்கமா லாஸ்ட் மினிட் டிப்ஸே கொடுக்க மாட்டான். லாஸ்ட் மினிட்ல வீடியோ போட்டிருக்கானா, இது லாஸ்ட் மினிட் டிப்ஸ் கிடையாது. நீங்க என்ன கொண்டு போகணுன்ற ஐட்டத்தை நான் சொல்ல போறது கிடையாது. எக்ஸாம் அப்ரோச் பத்தி மட்டும்தான் பேச போறேன். எனக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசணும்னு ஒரு ஆசை. ஸோ என்னன்னா, நான் உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்லிடுறேன். இது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான், சரியா? இது மெயின்ஸ் எக்ஸாம் கிடையாது. எழுத போற முக்காவாசி பேரு மெயின் ஸ்டூடெண்ட், சரியா? மெயின் ஸ்டூடெண்டா இருந்துட்டு எக்ஸாமை பார்த்து, அதுவும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பார்த்து பயப்படவே கூடாது, சரியா? ஃபர்ஸ்ட் ஆகும் வச்சுக்கணும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பார்த்து பயப்படக்கூடாது. அப்படி பயந்தா நீங்க மெயின் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆக்சுவல் ரியாலிட்டி அதான். ஐயா, ஒரு கான்பிடென்டோட இருங்க. இந்த வருஷம் கிளியர் பண்ண போற நீங்க ஒரு கம்மி பையன் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இவனை பார்த்து பயப்படலாமா? அதுவும் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் இஸ் எப்படி சொல்றது, ஈஸியா கிராக் பண்ணக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அதுதான், சரியா? சோ எப்படி சொல்லலாம்னா, மேக்சிமம் எல்லாருமே கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் இல்ல மெயின்ஸ் எழுதுற கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணது ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸா தான் இருக்கும். கிளியர் பண்ற மெயின்ஸும் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸா தான் நிறைய பேருக்கு இருக்கும். சோ இந்த எக்ஸாம் பார்த்து பயப்படாதீங்க, விஷயம், சரியா? மெயின் ஸ்டூடெண்டா இருந்தா எக்ஸாம் பார்த்து பயப்படாதீங்க. புதுசா எழுத போறீங்கன்னா நல்லா கான்பிடென்ட் வைங்க. கிளியர் பண்ண போற எக்ஸாம் எப்பயுமே இதுதான், சரியா? அதனால சூப்பரா பண்ணிட்டு வாங்க. நிறைய வேகன்சிக்கு 1:10 எடுக்கிறப்ப ரொம்ப பெரிய நம்பரை மெயின்ஸ்க்கு எடுக்கும். ஸோ பயப்படாம போய் எழுதிட்டு வாங்க, ஓகே? ரெண்டாவது விஷயம், ஹால் டிக்கெட். பரீட்சையை முடிச்சுட்டு வந்து ஹால் டிக்கெட்டை தூக்கி இப்படி ராக்கெட் விட்டுறக்கூடாது, சரியா? அது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவைப்படும். நீ அட்டெம்ப்ட் 35 போட்டிருந்தாலும் சரி, ஹால் டிக்கெட்டை தூக்கி போடாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. எக்ஸாம் வழக்கமா நான் சொல்றதுனா எப்பயும் சொன்ன விஷயம்தான். எக்ஸாம் உங்களுக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம். எக்ஸாம் உங்களுக்கு ஈஸினா எல்லாருக்கும் ஈஸி. கஷ்டமா இருந்துச்சுன்னா ஸ்லாட் கஷ்டம்ட்டு உட்காந்து அங்க அழுக கூடாது. அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. எவ்வளவு கஷ்டமா இருந்தா என்ன, 30 கொஸ்டின்ல 10 போட்டா என்ன தப்பு இல்லை. கஷ்டமான ஸ்லாட்ல அவ்வளவுதான் போட முடியும். எக்ஸாம் ஈஸியா 30ல 20 போட பழகிக்கோங்க, அவ்வளவுதான், சரியா? ஆல்ரெடி எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. இந்த அப்ரோச்ல போடுங்க, இதை ஃபர்ஸ்ட் போடுங்க, இதை செகண்ட் போடுங்க, இப்ப சொல்லி எதுவுமே மாற போறது கிடையாது. ஸோ ஆல்ரெடி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க, எந்த லெவல்ல ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதே லெவல்ல அப்ரோச்சை கொண்டு போங்க, சரியா? எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது டெஸ்ட் போடணும்ன்ற மனசு தோணுச்சு, உறுத்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எந்த வெப்சைட்லயும் ஃபுல் டெஸ்ட்டை போடாதீங்க. இப்போ மெமரி பேஸ் மட்டும் போடுங்க. இந்த டயத்துல வேற எதுவுமே தொட்டு பார்க்காதீங்க. எந்த சைட்ல நீங்க மார்க் டெஸ்ட் வச்சிருந்தாலும் மெமரி பேஸ் இருக்கும். மெமரி பேஸ் மட்டும் போடுங்க. வேற எந்த டெஸ்ட்டையும் தொட்டு கூட பாத்துறாதீங்க. கான்பிடன்ஸை உடச்சு விட்டுரும். கடைசி நேரம் உட்காந்து இந்த கான்செப்ட் படிக்கணும், அந்த கான்செப்ட் படிக்கணும்னு புதுசா படிக்காதீங்க. டேபிள்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போய்க்கோங்க. டேபிள்ஸ்னா சும்மா 10x15 என்ன 150, அவ்வளவுதான், கான்பிடென்ட் வந்துடும். 2 3 சார் என்ன 6, இந்த கேபிஒய் காமெடியில வரும். சார் இப்ப என்கிட்ட கேளுங்களேன், 2 3 சார் 6. இதே உங்க பையன்கிட்ட கேளுங்க, 1300 255 எத்தனை தெரியாது அப்படின்ற மாதிரி. சோ ஈஸியானது நமக்குள்ளேயே சொன்னோம்னா நம்மளுக்கே ஒரு கான்பிடென்ட் வரும். நான் டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி சொல்லுவேன், நம்ம போடாத டெஸ்டா, அந்த ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் பண்ணாதான் எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். சோ போய் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கும் முன்னாடி வெள்ளனா போயிட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் டு 40 நிமிஷம் சும்மா உட்காந்துருப்பீங்க. தூக்கம் வந்தா தாராளமா தூங்குங்க, அவனே சவுண்டு கொடுத்து எழுப்பி விட்டுருவான். சோ அதுக்கும் மேல போர் அடிக்குதா, பென் ஃபைட் விளாடுங்க, 2 பெண்ணு கொண்டு போங்க, ஜாலியா இருக்கும். சும்மா உட்காந்துருக்கேன், அந்த இது என்னது எம்டி ஷீட் கொடுப்பான்ல, செஞ்சு பாக்குற ஷீட்டு, அதுல போர் அடிச்சா ஸ்கொயர் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. சிலாகிசம் நம்மள ரீசனிங் ஏபிசிடி போட்டு நம்பர் எழுதி வைக்கிறது பண்ணிக்கோங்க. தாராளமா என்ன வேணாலும் பண்ணலாம். போர் அடிச்சா தாராளமா எதுனாலும் பண்ணலாம். இந்த நடுவுல வந்துட்டு சைன் வாங்குறது, வேற ஏதாவது இந்த தம்பு வைக்க சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ண வந்தாங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு பண்றேன்னு பத்தி விட்டுருங்க. பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. முன்னாடியே வாங்கலன்னா நான் கடைசி தான் பண்ணுவேன், நான் டெஸ்ட் போடணும்னு அனுப்பி விட்டுருங்க. நடுவுல சிஸ்டம் வேலை செய்யலைன்னா எந்திரிச்சு தைரியமா சவுண்டா சொல்லுங்க. மிச்சவங்களை அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். பட் நமக்கு வேலை செய்யலைன்னா நம்ம தான் எந்திரிச்சு சொல்லணும், சரியா? மவுஸ் வேலை செய்யல எதுனாலும் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிருங்க, ஃபர்ஸ்டே எந்திரிச்சு தைரியமா சொல்லிருங்க. இன்ட்ரோவர்ட்டா உட்காராதீங்கடா, தயவு செஞ்சு எக்ஸாம் ஹால்ல போயிட்டு வேலை செய்யலாம் சொல்லணுமா? சரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம், முடிஞ்சிரும். 30 செகண்ட் நாசமா போயிரும் ஒவ்வொரு செக்ஷன்லயும், சரியா? அப்புறம் எக்ஸாம் நினைச்சு பயப்படாதீங்க. அதை சொல்லதான் மெயினா வந்தேன். எக்ஸாம் நினைச்சு எந்த விதத்திலையும் பயம் கொள்ளாதீர்கள். இந்த ரஜினி முருகன்ல வரும்ல, ஏதோ வட்டம் குட்டுற மாதிரி அழுகிற வாரம் பரீட்சை எழுத போறேல, அப்புறம் எதுக்கு பயந்துகிட்டு? இதை விட்டா அடுத்த வேலைக்கிழமை NICL போவ, அடுத்த வாரம் IOPLBO போக போறீங்க.
பயப்படாதீங்க. என்னென்ன எடுத்துட்டு போகணும்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அடிக்கடி எழுதுறீங்கடா, வாரம் வாரம் பரீட்சை வருதுடா. அதனால எந்த ஐட்டத்தையும் மறந்துடாதீங்க. ஒரு ஃபைல் வச்சுக்கோங்க. அந்த ஃபைலுக்குள்ள ஆதார், 2 போட்டோ, அப்புறம் என்னது பேனா, வேற என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கோங்க. ஒரு தண்ணி கேன் வேணும்னா வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்குலாம் தண்ணி கேன் தேவைப்படாது. ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எழுதுறப்பதான் தேவைப்படும். 3.5 மணி நேரம் உட்கார வைப்பான். சங்கீத ஸ்வரங்கள்னு தண்ணி அப்ப தேவைப்படும் சிஏ செக்ஷனுக்குலாம். சோ பாத்துக்கோங்க. மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. டயத்துக்கு போக பாருங்க. இது அது என்னது ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 கொடுத்துருக்கானா, பொறுமையா 9:30க்கு 9:25க்கு உள்ள நுழையிற மாதிரி பிளான் பண்ணி வீட்டை விட்டு கிளம்பாதீங்க. 8:30க்கு உள்ள நுழையிற மாதிரி பிளான் பண்ணுங்க. அப்பயே நீங்க போக 9 ஆயிரும். சரியா? அதனால ரொம்ப லேட்டா கிளம்பாதீங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு வேகமா போங்க. அங்க போய் சும்மா டிஸ்க்ல எப்படி உட்காந்து பென் ஃபைட்டு, பக்கத்துல சுத்தி வேடிக்கை பாக்குறது, சிஸ்டமைய சும்மா நோண்டி பாக்குற, சிஸ்டம்ல எதையாவது பெருசா நோண்டி விட்டுறாதீங்க. அப்புறம் சிஸ்டம் வெளியே வந்துருச்சு, ஒர்க் ஆகலன்றோம். சோ பார்த்து ஜாலியா போய் எழுதிட்டு வாங்க. மார்க் டெஸ்ட் இங்க பாருங்க, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் என்னைக்குமே நம்மளோட இன்னொரு மார்க் டெஸ்ட் வேற சிஸ்டம்ல போடுறோம், அவ்வளவுதான். சரியா? அதனால ஜாலியா எழுதிட்டு வாங்க. பயப்படாதீங்க. எக்ஸாம் நினைச்சு என்னைக்குமே பயப்படக்கூடாது. எந்த எக்ஸாமா இருந்தாலும் ஜாலியா எழுதணும், கான்பிடென்டா எழுதணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கான்பிடென்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் அதிகமா வரும். சோ யூஸ் ஆகும் நம்புறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை பை. நல்லா எழுதிட்டு வாங்கய்யா.